நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த விவசாயி கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது காத்திருந்த அதிர்ச்சி. வாயில் நுரை தள்ளி கை கால்கள் கட்டப்பட்டு சடலமாக கிடந்த ஜோடி இருவரையும் கொடூரமாக கொலை செய்து சடலங்களை கிணற்றில் வீசியது யார்? அதிர வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? அதிகால நேரத்துல முதியவர் ஒருத்தர் தன்னுடைய விவசாய நிலத்துக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த விவசாயி யதார்த்தமா தன்னுடைய விவசாய கிணற எட்டி பார்த்தாரு. அதுல கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு ஆணும் இளம் பெண்ணும் கொடூரமான முறையில சடலமா கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த விவசாயி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாரு. உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிணத்துக்குள்ள கிடந்த 2 சடலத்தையும் கயிறு கட்டி வெளியில கொண்டு வந்தாங்க. அடுத்து 2 சடலத்தையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கிராம மக்கள் கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. கொலையாகி கிடந்த 2 பேரும் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த ஊரை சேர்ந்தவங்களா, இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களான்னு ஊர் மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல உம்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல 60 வயது மதிக்கத்தக்க சுரேனுங்கிற நபர் ஆஜராகி இருக்காரு. சார், என் மகள் சஞ்சீவ் வாணியையும் அவளுடைய காதலன் லகான் பண்டோராவையும் கொலை செஞ்சுட்டேன். அதனால இப்ப நான் சரணடைய வந்திருக்கேன்னு சொன்னாரு. உடனடியா அவரை தங்களுடைய கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் 2 பேரோட கொலைக்கான முழு விவரமும் தெரிய வந்துச்சு. மராட்டிய மாநிலத்துல உள்ள உம்ரி பகுதியை சேர்ந்த சஞ்சீவ் வாணியும் அதே பகுதியை சேர்ந்த லகான் பண்டாரே அப்படிங்கிற இளைஞரும் ரொம்ப வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க லவ் மேட்டர் சஞ்சீவாணியோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மகளை கண்டிச்ச தந்தை சுரேன், நீ காதலிச்ச இளைஞர் என்ன சாதின்னு கேட்டிருக்காரு. மக சொன்னதை வச்சு லகான் பண்டாரேவோட சாதியை தெரிஞ்சுக்கிட்ட சுரேன், நம்ம வேற சாதி, அவங்க வேற சாதி, அதனால 2 பேர் குடும்பத்துக்கும் செட் ஆகாது, இன்னையோட உன் காதல தலை முழுகிருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே பக்கத்து ஊரை சேர்ந்த சுதாகர் கம்லே அப்படிங்கிற வசதி படைச்ச இளைஞருக்கு சஞ்சீவ் வாணிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா சஞ்சீவ் வாணிக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொல்லப்படுது. கல்யாணத்துக்கு அப்புறமும் சஞ்சீவ் வாணி தன்னுடைய காதலன் லகான் பண்டாரேவுக்கு அடிக்கடி போன் பண்ணி பேசுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு சுதாகர். கணவன் வேலைக்கு போனதுக்கு பிறகு சஞ்சீவ் வாணி எந்நேரமும் செல்போன்லயே மூழ்கி கடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் வாணியோட நடவடிக்கையில மாற்றமும் தெரிஞ்சிருக்கு. இதனால சுதாகருடைய அம்மா சஞ்சீவ் வாணியோட நடவடிக்கைய தீவிரமா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மாமியார் பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அப்போ தன்னுடைய காதலன் லகானுக்கு போன் பண்ணி சஞ்சீவ் வாணி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு தனிமையில இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த மாமியார் அறைக்குள்ள இருந்த 2 பேரையும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அடுத்து 2 பேரையும் ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மகன் சுதாகருக்கும் சஞ்சீவ் வாணியோட தந்தை சுரேனுக்கும் போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாங்க. தாய் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான சுதாகர் உடனடியா வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க அரகுர ஆடையில ரூமுக்குள்ள இருந்த 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு சரமாரியா தாக்கி இருக்காரு சுதாகர். அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த சுரேன் மகள் சஞ்சீவ் வாணியையும் காதலன் லகானையும் கட்டையாலையும் இரும்பு கம்பியாலையும் சரமாரியா அடிச்சிருக்காரு. இதுல நிலக்குலைஞ்சு போன 2 பேரும் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அடுத்து 2 பேரோட கையையும் காலையும் கயிறால கட்டி அவங்கள கார்ல ஏத்தி எங்க
எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. காருக்குள்ள வச்சு சுரேனும் சுதாகரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் கொடூரமா அடிச்சிருக்காங்க. அதுல அவங்க 2 பேரும் காருக்குள்ள வச்சே உயிரிழந்துட்டாங்க. அப்புறம் 2 சடலங்களையும் பக்கத்துல உள்ள விவசாய கிணத்துல தூக்கி வீசின சுரேன் மறுநாளே போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாரு. அதை அடுத்து சுரேனை கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு சுதாகரையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு 3 பேரையும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க. மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகார் அளித்த கணவன். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி. கணவன் மீது திரும்பிய போலீசாரின் சந்தேக பார்வை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல்கள். கட்டிய மனைவியை கணவனே குத்திக் கொன்று உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்தது ஏன்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? என் மனைவியை 2 நாளா காணோம் சார். பெத்த தாய் இல்லாம என் 2 குழந்தைகளும் சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் என் மனைவியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இளைஞர் ஒருத்தர் போலீஸ்காரங்க கிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்சி அழுதுகிட்டு இருந்தாரு. அவரை கஷ்டப்பட்டு போராடி சமாதானப்படுத்தின போலீஸ், கண்டிப்பா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம், இப்ப நீ வீட்டுக்கு போய் குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர் ஸ்ரீசைலம் கொடுத்த புகார் அடிப்படையில அவருடைய மனைவி ஸ்ராவணிய தேட ஆரம்பிச்சாங்க. விசாரணையில ஸ்ரீசைலமும் அவருடைய மனைவி ஸ்ராவணியும் கடந்த சில மாதங்களா பிரிஞ்சு வாழ்ந்து வந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு ஸ்ராவணியோட வீட்டுக்கிட்ட உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தப்ப ஸ்ராவணி தன்னுடைய கணவர் ஸ்ரீசைலம் கூட பைக்ல போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. கணவனும் மனைவியும் பைக்ல ஒன்னா போன அன்னைக்கு நைட்டு தான் ஸ்ரீசைலம் தன்னுடைய மனைவிய காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால போலீஸுக்கு ஸ்ரீசைலம் மேல டவுட் வந்திருக்கு. அதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினதுக்கு பிறகுதான் மனைவிய கொன்னு தீ வச்சு கொளுத்திட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் பக்கத்துல உள்ள ராயவரம் கிராமத்தை சேர்ந்த 32 வயதான ஸ்ரீசைலம்ங்கிற இளைஞருக்கும் மஹபூப் நகர் பக்கத்துல உள்ள கோடூரை சேர்ந்த 28 வயதான ஸ்ராவணிக்கும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸ்ரீசைலமும் ஸ்ராவணியும் சந்தோஷமா தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஸ்ராவணிக்கும் அவருடைய சொந்த அக்கா கணவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தன்னுடைய கணவரையும் 2 குழந்தைகளையும் அம்போன்னு விட்டுட்டு அக்கா கணவர் கூட ஒன்னா வாழறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க ஸ்ராவணி. அதுக்கப்புறம் ஸ்ரீசைலம் தான் 2 குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு ஸ்ராவணி அக்கா கணவரை விட்டு பிரிஞ்சு திரும்பவும் கணவரை தேடி வந்திருக்காங்க. அப்போ உன்னை திரும்ப என்னால மனைவியா ஏத்துக்க முடியாது, ஒழுங்கா வெளியே போயிருன்னு சொல்லி ஸ்ரீசைலம் கோவப்பட்டிருக்காரு. ஆனா சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ரீசைலத்தை சமாதானப்படுத்தி 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீசைலமும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக மனைவிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கு பிறகும் ஸ்ராவணி வேற யார்கிட்டயோ அடிக்கடி செல்போன்ல பேசிக்கிட்டும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டும் இருந்ததா சொல்லப்படுது. இதனால கணவன் மனைவிக்குள்ள திரும்பவும் தகராறு ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை பெருசானதால ஸ்ராவணி தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பெத்தவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மஹபூப் நகர்ல உள்ள ஒரு தொழிற்சாலையில கூலி வேலை பார்த்து குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்ராவணி தன் கூட வேலை பார்க்கிற இளைஞர் கூட நெருக்கமா பழகுனதா சொல்லப்படுது. இந்த விஷயம் தெரிஞ்சு ஆத்திரமடைந்த ஸ்ரீசைலம் மனைவிய கொல்ல முடிவு பண்ணியிருக்காரு. ஸ்ராவணிய தேடி மஹபூப் நகருக்கு போன ஸ்ரீசைலம் இனிமே நாம சண்டை போடாம ஒத்துமையா வாழலாம்னு சொல்லியிருக்காரு. உடனே ஸ்ராவணியும் கணவனோட வீட்டுக்கு போக சம்மதிச்சிருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போலான்னு சொல்லி மனைவிய ஸ்ரீசைலம் தன்னுடைய பைக்ல கூட்டிட்டு போயிருக்காரு. போற வழியில சாத்தாப்பூருங்கிற ஊருக்கு பக்கத்துல காட்டு பகுதி இருக்கு. இந்த சைடு நிறைய சீத்தாப்பழம் இருக்கும். சீத்தாப்பழம் பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி மனைவிய காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஸ்ரீசைலம்.
அங்க போனதும் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஸ்ராவணிய சரமாரியா குத்தி கொன்ன ஸ்ரீசைலம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை சடலத்து மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. விசாரணையில எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்ச போலீஸ் ஸ்ரீசைலத்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு சென்ற ரியல் எஸ்டேட் அதிபர் சடாரண அரிவாளுடன் வெட்ட பாய்ந்த கும்பல் உயிரை காத்துக்கொள்ள தலைதெறிக்க ஓடியும் விடாமல் விரட்டி சென்று சரமாரியாக வெட்டிய கொடூரம். கொலை வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்த 2 மாதங்களில் நடந்த பயங்கரம். குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? விநாயக சதுர்த்திக்கு பூஜை பொருள் வாங்கறதுக்காக ரியல் எஸ்டேட் அதிபர் செல்வராஜ் மணலி மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அங்க உள்ள ஒரு கடையில பூ பழங்களை வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ எங்க இருந்தோ வந்த ஒரு கும்பல் திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த அருவாளை எடுத்து செல்வராஜோட தலையில ஒரு வெட்டு வெட்டியிருக்காங்க. உடனடியா சுதாரிச்சிட்ட செல்வராஜ் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த நபரை பிடிச்சு தள்ளிட்டு மார்க்கெட்டுக்கு பக்கத்துல உள்ள அம்பேத்கர் தெரு வழியா தலைதெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா அவரை விடாம பின்தொடர்ந்து ஓடின அந்த கும்பல் ஒரு கட்டத்துல செல்வராஜ மடக்கி பிடிச்சு அவருடைய கையிலையும் கழுத்திலையும் வெட்டி இருக்காங்க. அப்போ ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு சிலரு ஓடி வந்ததால அந்த மர்ம நபர் தப்பிச்சு ஓடிட்டதா சொல்லப்படுது. காயமடைஞ்ச செல்வராஜ அங்க இருந்தவங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் உங்களை வெட்டினது யாரு, இதுக்கு முன்னாடி அவங்கள எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களான்னு அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு செல்வராஜ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு சம்பவம் நடந்த மணலி மார்க்கெட் பகுதிக்கு போன போலீஸ் அங்க உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல செல்வராஜ ஒரு கும்பல் துரத்திக்கிட்டு ஓடின காட்சிகள் பதிவாகி இருக்கு. அதன் அடிப்படையில விசாரணையை தொடங்கின போலீஸ் முகமது சிராஜுதீன், கணேஷ்னு 2 பேரை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் இந்த கொலை முயற்சிக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. சென்னை மாதவரத்தை அடுத்த மணலி பெரிய சேக்காடு பகுதியைச் சேர்ந்த 54 வயதான செல்வராஜ் ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில அம்பத்தூர் டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த பேட்மிண்டன் பயிற்சியாளர் தினேஷ் பாபுவுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா தினேஷ் பாபு மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இதுக்கு இடையில ரியல் எஸ்டேட் அதிபர் செல்வராஜுடைய மகள் தினேஷ் பாபு கிட்ட பேட்மிண்டன் பயிற்சிக்கு சேர்ந்திருக்காங்க. அப்போ அந்த இளம்பெண் கூட தினேஷ் பாபு நெருங்கி பழகுனதாகவும் ஒரு கட்டத்துல 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. மகளுடைய காதல் விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போன செல்வராஜ் ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகளை பெத்தவனுக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு இனிமே தினேஷ் பாபு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி மகளை கண்டிச்சிருக்காரு. அதோட மகளுடைய காதலனான பேட்மிண்டன் பயிற்சியாளர் தினேஷ் பாபுவையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கு அப்புறமும் அந்த இளம்பெண் கூட தினேஷ் பாபு தொடர்ந்து பேசி பழகிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இது தெரிஞ்சு கடுப்பாகி போன செல்வராஜ் தன்னுடைய உறவினர்களோட சேர்ந்து தினேஷ் பாபுவை கம்பு மற்றும் கட்டையால சரமாரியா தாக்குனதாகவும் தினேஷ் பாபு அவங்க கிட்ட இருந்து தலைதெறிக்க தப்பிச்சு ஓடி உயிர் பிழைச்சதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமும் தினேஷ் பாபு தன்னுடைய காதலை கைவிடல. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போன செல்வராஜ் கடந்த மார்ச் 1ஆம் தேதி கூலிப்படைய வச்சு தினேஷ் பாபுவை கொல்ல பிளான் போட்டிருக்காரு. வழக்கம் போல பசங்களுக்கு பேட்மிண்டன் ட்ரைனிங் கொடுத்துட்டு மைதானத்திலிருந்து வெளியே வந்த தினேஷ் பாபுவை ஆட்டோவுல வந்த ஒரு கும்பல் சரமாரியா வெட்டி கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின விசாரணையில செல்வராஜ் தான் கூலிப்படைய வச்சு தினேஷ் பாபுவை கொன்னது உறுதியாகி இருக்கு. அடுத்து போலீஸ் செல்வராஜையும் அந்த கூலிப்படை கும்பலையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. ஜெயில அடைக்கப்பட்ட செல்வராஜ் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு.
தினேஷ் பாபுவோட நண்பர்களான முகமது சிராஜுதீனும் கணேஷும் நண்பனுடைய மரணத்துக்கு காரணமான செல்வராஜ கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு மாசமா அவருடைய நடமாட்டத்தை கண்காணிச்சுட்டு வந்தவங்க விநாயக சதுர்த்திக்கு பூஜை பொருள் வாங்க செல்வராஜ் தனியா வந்ததை பார்த்திருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்ச முகமது சிராஜுதீனும் கணேஷும் சேர்ந்து ஓட ஓட சரமாரியா வெட்டி கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பொதுமக்கள் சிலரு ஓடி வந்ததால பயத்துல பாதியிலேயே தப்பிச்சு ஓடிட்டாங்க. சிசிடிவி காட்சிகளை வச்சு முகமது சிராஜுதீனையும் கணேஷையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்கள ஜெயில அடைச்சிட்டாங்க. நள்ளிரவில் மகனுக்கும் தந்தைக்கும் மூண்ட தகராறு. என்ன தவறு செய்தாலும் மகனுக்கே ஃபுல் சப்போர்ட் செய்த தாய். மனைவி மீதும் மகன் மீதும் கடும் கோபத்தில் இருந்த கணவன் அடுத்த சில மணி நேரங்களில் அரங்கேறிய கொடூரம். பெற்ற மகனை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொலையாளி சிக்கினாரா? நடந்தது என்ன? அதிகாலையில் அரும்பாவூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க இளைஞர் ராசுக்குட்டியோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்போ வீட்டு வாசல்ல ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. அடுத்து வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப கை கால் முகம்னு உடல் ஃபுல்லா வெட்டு காயங்களோட ராசுக்குட்டி உயிரிழந்து கிடந்திருக்காரு. ராசுக்குட்டியோட சடலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க தாய் ரேவதி. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ராசுக்குட்டியோட உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ரேவதி கிட்ட விசாரணையில இறங்கின போலீஸ், உங்க மகனுக்கு என்ன ஆச்சு, யார் அவரை இப்படி வெட்டி கொலை செஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேவதி, நேத்து நைட்டு என் கணவர் ராஜாவுக்கும் மகனுக்கும் குடிபோதையில பிரச்சனை நடந்துச்சு. 2 பேரையும் சமாதானப்படுத்தி நான் தூங்க போயிட்டேன். காலையில எழுந்து பார்த்தப்ப என் மகன் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தான். என் கணவர் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாருன்னு அழுதுருக்காங்க. ராஜா வீட்ல இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல இருந்த மொத்த சிசிடிவி காட்சியையும் ஆய்வு செஞ்சாங்க. அதுல மருவத்தூர் கிராமத்துல வேர்க்க விறுவிறுக்க ராஜா பதட்டத்தோட நடந்து போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ராஜாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் மருவத்தூர் கிராமத்துக்கே போயிட்டு ராஜாவோட போட்டோவை காட்டி கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல கிராம மக்கள் கொடுத்த தகவலை வச்சு அங்க ஒரு வீட்டுல பதுங்கி இருந்த ராஜாவை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. பெரம்பலூர்ல உள்ள மேட்டூர் பகுதியை சேர்ந்த ராஜாவுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அதுல முதல் மனைவி ரேவதிக்கு ராசுக்குட்டின்னு மகன் இருந்தாரு. 2வது மனைவி உமாவுக்கும் ஒரு மகன் இருக்காரு. முதல் மனைவி மேட்டூர் கிராமத்திலையும் 2வது மனைவி மருவத்தூர் கிராமத்திலையும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ராஜா பெரும்பாலும் முதல் மனைவி வீட்டில தான் இருப்பார்னு கூறப்படுது. விவசாயம் செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு ராஜா. ஆனா இவரோட மகன் ராசுக்குட்டி வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகிட்டாரு. எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம எந்நேரமும் மது போதைன்னு ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காரு. ஒழுங்கா வேலைக்கு போ, இப்படியே மது குடிச்சிட்டு ஊரை சுத்துனா உன்னோட எதிர்காலமே வீணா போயிரும்னு மகனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ராஜா. ஆனா தந்தையோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத ராசுக்குட்டி டெய்லி மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதையே வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தந்தை ராஜாவுக்கும் மகன் ராசுக்குட்டிக்கும் பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் தாய் ரேவதி மகனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வேலை கிடைக்கும் போது போவான், சும்மா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காதீங்கன்னு கணவன் ராஜாவை கண்டிச்சிருக்காங்க ரேவதி. இதனால குடும்பத்துக்குள்ள நீடிச்ச பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட் ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருந்திருக்காரு ராசுக்குட்டி. அது மட்டும் இல்லாம தந்தைய தகாத வார்த்தையாலையும் திட்டி இருக்கிறாரு. இதுல கடுப்பான தந்தை பீரோல இருந்த ராசுக்குட்டியோட மொத்த துணிகளையும் தீ வச்சு எரிச்சிருக்காரு. இத பார்த்து கோபமான ராசுக்குட்டி தந்தைய அடிக்க பாய்ஞ்சிருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டு வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அப்புறம் தந்தை தாய் மகன்னு 3 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்க போயிட்டாங்க. ஆனா கோபத்துடனே தன்னோட ரூமுக்கு தூங்க போன ராஜா மகனை கொலை செய்ய திட்டம் தீட்டி இருக்காரு. அதுபடி மகன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராஜா
வீட்ல இருந்த அரிவாளை வச்சு ராசுக்குட்டிய கை கால் முகன்னு சரமாரியா வெட்டியிருக்காரு. இதுல நிலக்குலைஞ்ச ராசுக்குட்டி ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே துடி துடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து தன்னோட 2வது மனைவி வீட்டுக்கு போயிட்டு தலைமறைவாகிட்டாரு ராஜா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிராமத்துல உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ராஜாவோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி ராஜாவை கையும் களவுமா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாட்டையே உலுக்கிய நிக்கி மரண வழக்கு. குடும்பத்தோடு சேர்ந்து கணவனே தீ வைத்து கொளுத்தியதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம். சிலிண்டர் வெடித்ததில் உடலில் தீ பற்றியதாக மருத்துவர்களிடம் கூறிய இளம்பெண் நிக்கி. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக வெளியாகியிருக்கும் 2 புதிய வீடியோ காட்சிகள். நிக்கியின் மரணம் கொலையா அல்லது விபத்தா? நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா பக்கத்துல உள்ள சிர்சா பகுதியை சேர்ந்த நிக்கி பாட்டிங்கிற இளம்பெண் பலத்த தீக்காயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில கடந்த 21ஆம் தேதி சிகிச்சை கை கொடுக்காம உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட மரணத்துக்கு வரதட்சணை கொடுமை தான் காரணம்னு நிக்கியோட கணவர் விப்பினும் அவரோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் நிக்கி மேல ஆசிட ஊத்தி தீ வச்சு கொளுத்திட்டாங்கன்னு நிக்கியோட சகோதரி காஞ்சன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, வீட்ல வச்சு விப்புனும் அவரோட அம்மாவும் சேர்ந்து நிக்கிய கண்மூடித்தனமா தாக்குன வீடியோ காட்சியையும் நிக்கி உடம்புல நெருப்போட மாடிப்படியில ஓடி வந்த காட்சிகளையும் உடம்பு ஃபுல்லா தீக்காயத்தோட தரையில உட்கார்ந்திருந்த காட்சிகளையும் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல காட்டு தீயா பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நிக்கியோட சகோதரி காஞ்சன் விப்பினோட சகோதரர் ரோஹித்தை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே வீட்டில தான் மருமகளா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என் தங்கச்சி நிக்கிய மட்டும் இல்ல, வரதட்சணை கேட்டு என்னையவும் அந்த குடும்பம் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்னு நிக்கியோட சகோதரி காஞ்சன் போலீஸ்ல தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு தலைமறைவா இருந்த விப்பினோட கால்ல துப்பாக்கியால சுட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட விப்பினோட அம்மா அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில இந்த சம்பவத்துல பல தகவல்கள் வெளியாகி நிக்கியோட மரணம் கொலையா இல்ல விபத்தாங்கிற சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தீக்காயமடைஞ்ச நிக்கி நொய்டா சிர்சா பகுதியில உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. நிக்கி கிட்ட எப்படி தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னு டாக்டர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு வீட்ல சிலிண்டர் வெடிச்சு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னும் அதுலதான் தான் உடம்புல தீ பத்திக்குச்சுன்னும் நிக்கி டாக்டர்கள் கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. நிக்கியோட வாக்குமூலம் ஹாஸ்பிட்டலோட குறிப்பு புத்தகத்துல பதிவாகியிருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல நிக்கியோட உடம்புல தீ பத்துனதா சொல்லப்படுற நேரத்துல விப்பின் வீட்லயே இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல விப்பின் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்ததா ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, நிக்கியோட இறுதி சடங்கு வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வெளியாகியிருக்கு. அந்த வீடியோவில் நிக்கியோட மாமனார், அதாவது விப்பினோட அப்பா கலந்துக்கிட்டு மருமகளுக்கு கண்ணீரோட சடங்குகள் செய்யற காட்சிகள் பதிவாகியிருந்திருக்கு. நிக்கி உயிரிழந்ததும் விப்பினோட மொத்த குடும்பமும் தலைமறைவாகி விட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா நிக்கியோட இறுதி சடங்கு வீடியோவில் விப்பினோட அப்பா கலந்துக்கிட்ட வீடியோ வெளியாகி சந்தேகத்தை அதிகரிச்சிச்சு. அதே மாதிரி நிக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது காஞ்சன் தான்னு சொல்லப்படுது. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப நிக்கி கூட விப்பினோட அப்பாவும் அம்மாவும் இருந்ததாகவும் அந்த சிசிடிவி காட்சியும் போலீஸ் கையில சிக்கி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரத்துல நிக்கிய அவரோட கணவர் விப்பின் தாக்குன வீடியோ பல மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில நிக்கியோட தந்தை சொன்ன விஷயம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி விப்பின் கார்ல வச்சு ஒரு பொண்ணு கூட தனிமையில இருந்ததாகவும் அதை நிக்கி கையும் களவுமா பிடிச்சு விப்பினை அடிச்சு அவமானப்படுத்தினதாகவும் நிக்கியோட தந்தை சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா வீடியோ காட்சிகளும் இப்போ வெளியாகியிருக்கு. விப்பினோட முறை தவறிய உறவுனாலையும் வரதட்சணை கொடுமையினாலையும் தான் மகள் கொல்லப்பட்டிருக்கிறதா நிக்கியோட தந்தை திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில நிக்கியோட வீட்டுல கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுக்கான எந்த தடயமும் இல்லைன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. ஆக மொத்தம்
நிக்கியோட மரணம் கொலையா இல்ல விபத்தாங்கிறது பத்தி போலீஸ் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.